எப்போ நீங்க பொருளாதாரத்தை நீங்க கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணுறீங்க, நல்ல ஒரு செத்து வச்சு நல்ல ஒரு உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கவங்களுக்கு அப்ப நீங்க ஒரு நிம்மதியா சந்தோஷமா ரிகவரியா செலிப்ரேட் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். பொருளாதாரத்துல நீங்க மேம்பட்ட நிலையில, நல்ல நிலையில, சுமூகமான நிலையில, சாந்தமான நிலையில, உயர்ந்த நிலையில இருக்கீங்க. அப்பதான் உலகம் உங்களுக்கு மதிக்கும். சிலதெல்லாம் நீங்க செய்யணும், சிலதெல்லாம் செய்யக்கூடாது. கண்டிப்பா நீங்க வளருவீங்க, கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு மாற்றம் வரும். கண்டிப்பா நீங்க பொருளாதாரத்துல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கீங்க. பொருளாதாரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னா சரி வாழ்க்கையே பிரச்சனை ஆகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஈஸி மணி, சீக்கிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சூதாட்டத்துல ஈடுபடுறது. ஈஸி மணி, சூதாட்டம் தான் என்னது? நீங்க உழைக்க கூடாது, இன்னொருத்தனுடைய உழைப்பை நீங்க எடுத்துக்கணும், அப்படிதானே? இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய தப்பு பண்றது சூதாட்டம் பண்றது. சூதாட்டம்ன்றது இது யாருமே இந்த சூதாட்டத்துல ஜெயிச்சுதான் சரித்திரம் கிடையாது, நல்லா இருக்குதான் சரித்திரம். எப்போ உங்ககிட்ட ஒரு பணம் வருதோ, அது உங்க உழைப்பு இல்லாம வருதோ, உங்களுக்கு அதனுடைய வேல்யூஷன் தெரியாது. அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும், எப்படி சேமிக்கணும், எப்படி வைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது அந்த நாலேஜ் இருக்காது. நீங்க எப்போ சூதாட்டத்துல நீங்க ஈடுபடுறீங்க, இது நிறைய பேர் பண்ற தப்பு. இது அவங்க வாழ்க்கையை குறைச்சிருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரிகவரியில அந்த சூதாட்டம் ஆடி குடும்பம் பிரிஞ்சு போனது இருக்குது. அவங்க யூசிங்ல பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. ரிகவரியில அந்த தப்பு பண்றது, சீக்கிரமா சம்பாதிச்சிடணும், சீக்கிரமா பணம் வரணும், ஈஸி மணி அப்படின்னு சொல்லிட்டு சூதாட்டத்தில் ஈடுபட்டு குடும்பம் பிரிஞ்சு போயிருது, வேலையும் பாதிப்பாகிட்டு, ஊர்பட்ட கடனா இருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குது. இதனால ரொம்ப ரொம்ப நீங்க செய்யக்கூடாத பெரிய தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருளாதாரத்துல சீக்கிரம் வளரணும்னு சொல்லிட்டு செய்யறது நிறைய பேர் பண்றாங்க. சின்ன அமௌண்ட் தானே, கொஞ்சம் தானே, லைட்டா டெய்லி 10 ரூபாய். ஒரு பையன் அப்படிதான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்ப பார்த்தா அப்படியே செல்லுல நோனிங் கடறான். என்னடா நோனிங் கடறான் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னடா அப்படின்னா, இல்லை சார் அந்த ஆன்லைன் ரம்யா, ஆன்லைன் ரம்மி, அது சும்மா 10 ரூபாய் சார், 10 ரூபாய்க்கு ஆரம்பி சார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ தப்பு. 10 ரூபாய் நம்மளால ஆட முடியாது. 10 ரூபாய்னால அது ஒரு பட்டது போகும். எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் சைன். ஏன்னா அந்த எல்லாரும் அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறாங்க, அவங்க மட்டும் தனியா அப்படியே அவங்க தனி உலகத்துல இருக்கிறாங்க. ஏதோ தப்புன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்க வீட்டுல இருந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, சார் இந்த மாதிரி சார் பிரச்சனை ஆகுது சார். வீட்டுக்கு வெளியே அந்த ஆன்லைன் ரவினால ஊர்பட்ட கடனை வாங்கிட்டு இருக்குன்னா, அந்த என்னென்னலாம் அந்த காசு வாங்க முடியுமா, கண்ட ஆப்பெல்லாம் இருக்கு, அதுல நிறைய காசு வாங்கிட்டு இருக்குன்னா. அவங்க ஒய்ஃப் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, இந்த பில்டிங்லாம் கட்டுறாங்க இல்லையா, அதுல வேலை செய்யறாங்க. அவங்க பேரை சொல்லி நிறைய கடன் வாங்கி வீட்டு வாசப்படியே ஒரு 10 பேர் நிக்கிறாங்க டெய்லி. அந்த ஐடி HDFC, ICICI, அந்த பேங்க், இந்த பேங்க், வீட்டு வாசல். வீட்டுல போறது கிடையாது. சூதாட்டம் சின்னதா ஆரம்பிக்கிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. வீட்டுல இருக்கிற காசு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் போன் பண்றாரு, சார் அவன் நம்பர் தெரியுமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க அப்படின்னா, என் ஐபோன் எடுத்துன்னு போயிட்டான் சார். இந்த மாதிரி திருட ஆரம்பிக்குது இந்த ஆன்லைன்ல. இந்த மாதிரி சூதாட்டம் தான் பல விதமா இருக்குது. ஆன்லைன்ல இல்ல, குதிரை ரேஸ் இருக்குது, கிளப்ல போயிட்டு கார்ட்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி நிறைய சூதாட்டம். இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. பொருளாதாரத்துல நிறைய பேர் வளரணும்னு சொல்லிட்டு, சீக்கிரமா சம்பாதிக்கணும், சீக்கிரம் காசு வரணும்னு சொல்லிட்டு சின்னதா பண்ணலாம், கொஞ்சமா பண்ணலாம். 10 ரூபாய்க்கு ஆகலாம், 20 ரூபாய்க்கு ஆகலாம், 50 ரூபாய் தானே, 100 ரூபாய் தானே சொல்லிட்டு வாழ்க்கையே எடுக்கிறாங்க. அதனால தயவு செய்து இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஹலோ, புரியுதுங்களா? இந்த சூதாட்டம்ன்றது உங்க வாழ்க்கைய பாதிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடன் இந்த செய்யக்கூடாது. நீங்க எப்போ ரிகவரில வரையில இருக்கிற கடனை அடைக்கணுமே தவிர புதுசா கடன் வாங்கக்கூடாது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்குறது சர்வைவலுக்கு வாங்கக்கூடாது. இந்த கடன் யாருக்கு ஒருத்தர் கடன் இருக்குதோ அவங்க முழு நிம்மதி போயிடும், முழு சந்தோஷம் போயிடும், வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆயிடும். 3 விஷயம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுன்றாங்க.
என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நோய் கடன் விரோதி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, ஆமா. ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய். யார் ஒருத்தர் நோய் இருக்குதோ அவன் நிம்மதி போயிடும். யார் ஒருத்தர் கடன் இருக்குதோ அவன் ஐயோ கடனாரன் வருவான, கடனாரன் கேட்பாங்க, கடைக்காரன் என்ன பதில் சொல்ல முடியும், எப்போ கடனை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலே நிம்மதி கிடைக்கும். அதுக்கப்புறம் விரோதியை வளர்த்தக்கூடாது. எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு சுமூகமா பழகணும், இல்ல தள்ளி விரோதத்தை வளர்த்தக்கூடாது. இது மூணுமே இருந்தாலே பிரச்சனை. அதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பொருளாதாரத்துல கடன்ன்றது தயவு செய்து வாங்கவே வாங்காதுங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. இருக்கிற கடனை எப்படி அடைக்கிறது, இருக்கிற கடன் வந்து எப்படி வெளியே வருது, எப்பவுமே பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நீங்க வந்து சவுண்டா இருக்கணும். பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலையில இருக்கு. எப்பவுமே உங்க பேங்க்ல வந்து பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கணும். எப்பவுமே நீங்க எந்த உங்க அக்கௌண்ட், ஒரு அக்கௌண்டோ 2 அக்கௌண்டோ 3 அக்கௌண்டோ, எதனா ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி எதனா எப்பவுமே சேவிங்ஸ்ல இருக்கணும். எப்பவுமே பிளஸ்ல இருக்கணும். நீங்க இப்ப நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு 5 வருஷம் கழிச்சு பையனை காலேஜ் சேர்க்கணும்னா நீங்க எப்போ ஒர்க் பண்ணணும். அதுக்கு நீங்க இப்ப நீங்க சேவிங்ஸ் பண்ணணும். நீங்க அப்போ வந்து யோசிக்க கூடாது. அதனால வந்து எந்த அளவுக்கு நீங்க சர்வைவல் தான் இது. உங்க சாப்பாடு கோசம் கடை வாங்குறது, உங்க துணி கோசம். நிறைய பேர் பார்த்தா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், குழந்தைக்கு எந்த ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், இதுக்கெல்லாம் வந்து கடை வாங்குறது நீங்க தப்பு. இப்போ உங்களோட வருமானம் என்ன? உங்க மாசத்துக்கு உங்க வருமானம் 10,000, 15,000, 20,000, 40,000, 60,000, 70,000. உங்களோட வருமானம் என்னன்னு தெரியும். நீங்க அந்த வருமானத்தை வந்து ஒர்க் பண்ணணும். முக்கியமா அதுல என்னென்ன செலவு இருக்குது, ரொம்ப பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமா என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செலவு நீங்க செய்ய வேண்டிய செலவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன தெரியுமா? என்ன செலவு? சேவிங்ஸ். வெரி குட். யார் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் செலவே நீங்க வந்து சேவிங்ஸ் தான். 20% சேவிங்ஸ் பண்ணணும்ன்றாங்க. நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 20% எவ்வளோ? 2,000 ரூபாய் ஃபர்ஸ்ட். அதுதான் செலவு. அந்த 2,000 ரூபாய் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடணும். நீங்க அதை வந்து கையே வைக்கக்கூடாது. மீதி 8,000 ரூபாய் தான் நீங்க பட்ஜெட் போடணும். 8,000 ரூபாய் வந்து வீட்டு வாடகை எவ்வளோ? 1,500 ரூபாய். உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன் நான். நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு எடுக்கணும். ஒரு 1,500 ரூபாய், 2,000 ரூபாய். கரண்ட் பில் எவ்வளோ வரும், சாப்பாடு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வரும், குழந்தை படிப்பு செலவுக்கு எவ்வளோ வரும், திடீர்னு மெடிக்கல் செலவுக்கு எவ்வளோ வரும், திடீர்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், டூருக்கு போகணும், அதுக்கு ஏதோ சினிமா போகணும், அதுக்கு எவ்வளோ வரும், ஒரு துணிமணி வாங்கணும், நல்ல நாள் தீபாவளி போகணும், அதுக்கு எல்லாத்தையுமே நீங்க ஒர்க் பண்ணணும். இந்த 20% இதுல கையெழுக்கூடாது. அந்த சேவிங்ஸ்ன்றது அதை சேவிங் ஒரு மாசமும் அதை சேர்த்துக்கிட்டே போகணும். நீங்க அது வந்து ஒரு தனியா இருக்கணும். அது எமர்ஜென்சிக்கு அது ஏதோ ஒன்று யூஸ் ஆகும். யார் ஒருத்தர் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றீங்களோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள கரெக்டா பண்ணு. ஒண்ணு நீங்க பட்ஜெட்டுக்குள்ள நீங்க செலவு பண்ண கத்துக்கணும். இல்லைன்னா உங்க திறமையை வளர்த்துக்கின்னு பொருளாதாரத்தை நீங்க அதிக சம்பாதிக்கிறதுக்கு யோசிக்கணும். அதனால வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. இந்த பொருளாதாரம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். இது நிறைய பேர் தப்பு பண்றது இதுலதான். இதுல சின்ன தப்பு பண்ணாலும் சரி, வாழ்க்கை மொத்தமே வந்து அவங்க வந்து பிரச்சனைக்குள்ளாங்க அவங்க வாழ்க்கை. அதனாலதான் நான் மெயினா சொல்றேன். இந்த கடன் ஒரு வேளை நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கலாம். எதுக்கோசம் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் கோசம் வாங்கலாம். நீங்க இப்ப ஆல்ரெடி நீங்க ஏதோ ஒரு கடை வச்சுன்னு இருக்கீங்க, அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணின்னு இருக்கீங்க, அதுல நல்ல வருமானம் வருதுல, அதுல ஏதோ ஒரு இன்னொரு அதே மாதிரி இன்னொரு கடை இன்னொரு இடத்துல ஆரம்பிக்க போறீங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அப்படின்னா, அப்ப நீங்க இதுல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருக்கணும். இன்னொரு 5 லட்சம் ரூபாய் கடை வாங்கி இன்னொரு கடை ஓபன் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு வந்து அதை உங்களால அடைக்க முடியாது. அந்த 5 லட்சம் ரூபாய் ஈஸியா இதுல இருந்து வருமானம் வரும், பிளஸ் அதுல இருந்து வருமானம் வரும், ஈஸியா நம்ம அடைக்கலாம் அதை அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க கடை வாங்கலாம். தொழில் தொடங்கத்துக்கு, புதுசா தொழில் தொடங்கத்துக்கு கடை வாங்கலாமே தவிர நீங்க சூதாடுறதுக்கு கடை வாங்குறதோ இல்ல சோத்துக்கு கடை வாங்குறதோ இது பெரிய தப்பு. நீங்க சோத்துக்கு கடை வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி நீங்க சம்பாதிக்கிறது நீங்க வட்டி கட்டுவீங்களா, கடைக்காரனுக்கு கொடுப்பீங்க, திருப்பி சாப்பிடுவீங்களா நீங்க. அதனால வந்து நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்க்கு கடன் வாங்குங்க. அது வந்து உங்களால அடைக்க முடியணும். இப்போ புதுசா ஒண்ணு தொடங்குறீங்க, அது ஸ்டார்ட் ஆகி அதுல வருமானம் வரது ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆகும். அப்ப அந்த இனிஷியல் அந்த வட்டியை அந்த காசை அந்த அது இதுல இருந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சக்தி இருக்கணும். அப்ப நீங்க கடன் வாங்கலாம். நீங்க
அதனால வந்து கடன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் கடன் வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் நிறைய கால்ஸ் வரும், சார் டெபிட் கார்டு இது கிரெடிட் கார்டு வேணுமா சார். இன்னும் என்கிட்ட கிரெடிட் கார்டெலாம் இல்லை. ஒரு 10 பேங்க் எனக்குலாம் ஃபோன் பண்ணுவாங்க, சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும்னு சொல்லி. ஒரே ஒரு தடவை ஆடிட்டர்களை கேட்டேன், சார் கிரெடிட் கார்டுன்றாங்க வாங்கலாமா சார். வாங்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. இன்னும் கிரெடிட் கார்டு இல்லை. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கும், 2-3 டெபிட் கார்டு இருக்குது. கிரெடிட் கார்டுன்றது இல்லை. கிரெடிட் கார்டுன்றது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் செலவு பண்ணுவாங்க, அப்படிதானே? ஹலோ, இப்போ கிரெடிட் கார்டுன்றது என்னன்னா நீங்க சம்பாதிக்கவே இல்லை, சேர்த்து வைக்கல, கடத்துல நீங்க செலவு பண்ற மாதிரி கிரெடிட் கார்டை நீங்க தேய்ச்சிடணும். அதுக்கு அந்த பைக்குக்கு அதுக்கு நகைக்கு ஏதோ தேய்ச்சிட்டு செலவு பண்ணது நீங்க சம்பாதிக்க வேண்டியது. புரியுதா புரியலையாப்பா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு செலவு பண்ணீங்க, இப்ப சம்பாதிக்கவே இல்லை, செலவு பண்ணிட்டு அந்த கடனை அடைத்து நீங்க வேலைக்கு போக வேண்டியதா. அதனால வந்து மேக்சிமம் வந்து இந்த கிரெடிட் கார்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் வந்து ஒரு விதமான கடன் தான். 48 நாள் போடணும்னு சொல்லுவான். அது போடலன்னா அதுக்கு ஒரு வட்டின்னுவான், வட்டிக்கு மேல வட்டின்னுவான், அதுக்கு மாசத்துக்கு மெயின்டெனன்ஸ் பேசுவான், என்னென்னமோ சொல்லுவாங்க. எப்படிதான் உங்க காசை போடுங்கிறாங்கன்னு தெரியாது. டெய்லி இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இல்லை சொல்றேன் நான், ஒன்ஸ் நீங்க பொருளாதாரத்தை வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க பக்காவா நீங்க யோசித்து பக்காவா பிளான் பண்ணி பக்காவா நீங்க பண்ணினா தான் வாழ்க்கை முழுவதும் நீங்க ரிகவரி என்ஜாய் பண்ண முடியும். பொருளாதாரத்தை சொந்தீங்கன்னா நீங்க ரிகவரியில் இருப்பீங்க, ஆனாலும் டென்ஷன் ஆகி இருப்பீங்க. எப்போ நீங்க பொருளாதாரத்தை நீங்க கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணீங்க, நல்ல ஒரு சேர்த்து வச்சு நல்ல ஒரு உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கும் உங்களுக்கு, அப்ப நீங்க ஒரு நிம்மதியா சந்தோஷமா ரிகவரியா செலிப்ரேட் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க பொருளாதாரத்துல சொதப்பனீங்க அப்படின்னா ரிகவரில இருந்தாலும் சரி ரிகவரி நீங்க செலிப்ரேட் பண்ண முடியாது. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. தயவு செய்து கடன்ன்றதை அவாய்ட் பண்ணுங்க. மூணாவது பாத்தீங்கன்னா ஊதாரித்தனமா செலவு பண்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. நிறைய பேருக்கு காசு வந்துச்சு அப்படின்னா கண்ணு மண்ணு தெரியாம செலவு பண்ணுவோம். ஏற்கனவே பீரோ ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா போயிட்டு ஒரு 10 ட்ரெஸ் வாங்கிடுவோம். ஊதாரித்தனமா செலவு பண்ண நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஏற்கனவே 2 பைக் வீட்டுல இருக்கும், இன்னொரு பைக்கை போய் புக் பண்ணுவோம். காசு வருது, எனக்கு என்ன பண்றதே தெரியாது. யாரும் 2 பைக் வீட்டுல நிற்கும், ஒரு பைக் போயிட்டு இருப்பேன், எவனோ ஒரு புதுசா வரும், அந்த பைக் நல்லா இருக்கும், அதை போய் புக் பண்ணுவோம். ஏற்கனவே 2 கார் இருக்கும் வீட்டுல, இன்னொரு காரை போய் புக் பண்றது. இதெல்லாம் வந்து ஊதாரித்தனமா செலவு பண்றது, தேவையில்லாததுக்கு செலவு பண்றது, இஷ்டத்துக்கு செலவு பண்றது. இது ஊதாரித்தனமா செலவு பண்ணி இருக்கிறதெல்லாம் தொலைச்சவங்களா இருக்கிறாங்க. அப்ப ஊதாரித்தனமா செலவு பண்ணாம உங்ககிட்ட வரதை வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ஒவ்வொருயா வருது, அதிகமா வருது காசு அப்படின்னா அதை வந்து நீங்க சேர்த்து வைக்கிறது பார்க்கணுமே தவிர எது நீட்ஸ் எது வாண்ட்ஸ் நீங்க பார்க்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான. இந்த ஊதாரித்தனமா செலவு பண்றது நீங்க பார்க்கணும். இது வந்து கண்டிப்பா எனக்கு தேவையா, இது வேணுமா, ஏற்கனவே ஒரு பைக் இருக்குது, ஏற்கனவே ஒரு கார் இருக்குது, இன்னொரு கார் தேவையா, அவங்க கேட்பாங்க. நல்லாதான் இருக்கும் காரு, அந்த காரை எடுத்துட்டு இன்னொரு புது கார் வாங்கணும். இது வந்து அன்வான்ட். நீங்க யோசிக்கணும், நீங்க ஒரு பைசாவும் இப்ப இது உங்க கையில இருக்குது, இது உங்க காசு, இது எவ்வளவு இருக்கு? 100 ரூபாய். இது யாருது? இது எந்தது? இது என் காசு. இது இப்ப இதை இப்படி கொடுத்துட்டு ஒரு பாக்கெட் ஃபில்டர் வாட்டர் கொடுங்கன்றான். ஹலோ, ஒரு பாக்கெட் ஃபில்டர் வாட்டர் கொடு அப்படின்னா இது யார் காசு ஆயிடும்? கடைக்காரனுக்கு போயிடும். ஒரு பாக்கெட் ஃபில்டர் வாட்டர் வாங்கி என்னத்த வாங்குறேன் நான்? கேன்சர். ஹலோ, ஃபில்டர் வாட்டர் வாங்க என்ன வாங்குறேன்? கேன்சரை வாங்குறேன் நான். இது ரொம்ப ஒரு முக்கியம். கையில இருக்குதுன்னா அது என் கையில இருக்குது, நான் வந்து எதுக்கு செலவு பண்றேன், அது நல்லதா, அது தேவையா, அது வேணுமா யோசிக்கணும். ஒரு நண்பர் அப்படிதான், பாம்பேல ஒரு நண்பர், இதே ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கிற நண்பர். அவருக்கு வந்து சிகரெட் பழக்கம். திடீர்னு சிகரெட்டை விட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு உண்டி ஒன்று வச்சுட்டாரு. அந்த சிகரெட்டுக்கு அவர் எப்படி டெய்லி எவ்வளவு செலவு பண்ணுவாரோ அந்த காசெல்லாம் உண்டியில டெய்லி போட்டுனேன். இவ்வளோ ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ சிகரெட் செலவு பண்ணேன், அந்த காசை உண்டியில போட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு பார்த்தா அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட், பெரிய அமௌண்ட் ஆயிடுச்சு. அதை எடுத்து போயிட்டு மாறுது 800 செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டாரு. ஹலோ, இது உண்மைப்பா, நடந்ததுப்பா. இது
அவர் அந்த சிகரெட்டு காசை வந்து ஏன் நம்ம சிகரெட்டை செலவு பண்றோம், இவ்வளவு காசு செலவு பண்றோம்னு அதை வந்து ஒரு புத்திசாலித்தனமா உண்டி வச்சு அதை கரெக்டாக காசு போட்டு கரெக்டாக சேமிச்சு வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ ஆனவுடனே அதை உடச்சு அதை எடுத்து அதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு மாருதி ஓம்னி எடுத்து வந்துட்டாரு. இது 800 சின்னதா ஒரு காரு. அதை காரை பார்க்கும்போது அவர் சிகரெட் ஞாபகம் தான் வருது. அந்த ஊதாரித்தனமா செலவு பண்ணாம அதை சேர்த்து வச்சு அதுல என்ன வாங்கலாம், ஒரு வேற ஒரு தொழில் அதிகமாகதோ, இல்லை ஒரு இடம் வாங்குறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, இல்லை ஒரு நகை வாங்குறதோ, ஏதோ ஒண்ணு இது பண்றது. இது ரொம்ப ஒரு முக்கியமாக நிறைய பேர் வந்து ஊதாரித்தனமா செலவு பண்றாங்க. அதை நீங்க பார்க்கணும். இது வந்து நீட்ஸ், இது தேவையா, இப்போதைக்கு இது கண்டிப்பா வேணுமா, இது இருந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா யோசிக்கணும். உங்களுக்கு தெரியலையா, அதெல்லாம் 2 பேரை கேளுங்க, இந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கிறேன், பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க நீங்க. அதனால வந்து கேட்டு செய்யுங்க. உங்களுக்கு தெரியல இது வந்து இது நீட்ஸா, இது வான்ஸா, இது இந்த நேரத்துல நம்மளுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்கு உதவுமா உதவாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பு பண்றது. வீட்டுல சோத்துக்கே பிரச்சனை இருக்காது, விடுதலைன்னு போவோம், 55 inches டிவி வாங்கி வந்துடும் இஎம்ஐ. வீட்டுக்கு சாப்பாடுக்கே கஷ்டம் இருக்காது, கொஞ்சம் ஒரு கௌரவத்தை காமிக்கிறோம். ஏன்னா குழந்தை வந்து பக்கத்துல போய் டிவி பார்க்கலாம், அதனால போயிட்டு பெருசாக வாங்கிடுறோம். ஏற்கனவே ஊர்பட கடை, இது ஒரு கடை இஎம்ஐ வாங்கி. இந்த மாதிரிலாம் வந்து பொருளாதாரத்துல தப்பு பண்ணக்கூடாது. பொருளாதாரத்துல ரொம்ப ரொம்ப அசர்ட்டிவா இருக்கணும். இது ஊதாரித்தனமா செலவு பண்றதை நிப்பாட்டணும். எது தேவை எது தேவையில்ல, இது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஊதாரித்தனமா செலவு பண்ணீங்கனால நீங்க பொருளாதாரத்துல வளர முடியாது. புரிஞ்சுதாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொருளாதாரம்ன்றது வந்து உங்க வாழ்க்கைய வந்து உங்களுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாமையாங்க அப்படின்னு. ஹலோ, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்க. நீங்க எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல நீங்க மேம்பட்ட நிலையில, நல்ல நிலையில, சுமூகமான நிலையில, சாந்தமான நிலையில, உயர்ந்த நிலையில இருக்கிறீங்களா, அப்பதான் உலகமே உங்களுக்கு மதிக்கும். உங்களை 4 பேர் தேடி வருவாங்க. நீங்களும் 4 பேருக்கு உதவியா இருக்க முடியும். பொருளாதாரத்துல நீங்களே வீக்கா இருக்கிறீங்க, நீங்களே சிக்கா இருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கே உதவி தேவைப்படுது அப்படின்னா உங்களை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கும் வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. நீங்க வந்து பொருளாதாரத்துல நல்ல நிலையில இருக்கணும், உயர்ந்த நிலையில இருக்கணும், வளரணும் அப்படின்னா சிலதெல்லாம் வந்து நீங்க செய்யணும், சிலதெல்லாம் செய்யக்கூடாது. கண்டிப்பா நீங்க வளருவீங்க, கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு மாற்றம் வரும். கண்டிப்பா நீங்க பொருளாதாரத்துல ஒரு உயர்ந்த நிலையில இருப்பீங்க. நீங்க வந்துதான் ஆகணும். எப்போ நீங்க ரிகவரி வரீங்களோ, ப்ரோக்ராமுக்கு வரீங்களோ, எப்போ கடவுள் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாரோ ஒவ்வொருத்தையும் நீங்க பொறுப்பெடுத்து பண்ணணும். ஒண்ணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ரீதியா ஆரோக்கியன்றது முக்கியம், மன ரீதியா சந்தோஷமா இருக்கிறது முக்கியம், ஆன்மீக ரீதியா சமநிலைன்றது முக்கியம், பொருளாதாரத்துல ஒரு உயர்ந்த நிலையில வர்றதுன்றது முக்கியம். ஒண்ணுத்தையும் நீங்க பொறுப்பெடுத்து நீங்க மாற்றத்தை எடுத்துட்டு வரணும். இந்த பொருளாதாரத்தை பத்தி ஏன் ரொம்ப முக்கியமா நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பொருளாதாரத்துல நீங்க ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாதான் குடும்பமே உங்களை மதிப்பாங்க, சமுதாயமும் உங்களை ஒரு மதிப்பு கொடுக்கும், உங்களுக்கும் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஒரு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும். பொருளாதாரத்துல நீங்க வீக்கா இருந்தீங்க அப்படின்னால ஒரு மாதிரி வாழ்க்கையே வந்து ஒரு விதமா டென்ஷனாவே இருக்கும், ஒரு விதமான ஒரு குறைபாடோட இருக்கும். இப்ப இந்த செய்யக்கூடாது அப்படின்றது பார்த்தோம். நம்ம இதுல வந்து ஏதோ சூதாட்டமோ இல்ல கடனோ இல்ல ஊதாரித்தனமோ இருந்ததுன்னா வாழ்க்கை பிரச்சனையாகும் அப்படின்றது பார்த்தோம். 2வது இந்த தொழில் தர்மம் அப்படின்றது முக்கியமா பார்த்தோம். சில பேர் பாத்தீங்கன்னா தவறான வழியில சம்பாதிப்பாங்க. என்ன ஆயிட போகுது, ஏமாத்துறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழியில என்னமோ யாரோ ஏமாத்தி ஏதோ திருடி ஏதோ லஞ்சம் வாங்கி ஏதோ ஒண்ணு சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நிறைவா இருப்பாங்களா, சந்தோஷமா இருப்பாங்களா, யாரோ ஏமாத்தி சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒரு நிறைவான அவங்க வாழ்க்கை யார் ஒருத்தர் பொருளாதார ரீதியா இன்னொருத்தர் ஏமாத்தியோ லஞ்சம் வாங்கியோ திருடியோ போய் பேச ஏமாத்தி சம்பாதிக்கிறது வந்து நிக்கவே நிக்காது. அப்படியே அவங்க அதை சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் சரி, இயற்கையினுடைய சட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களை சும்மா விடாது. இயற்கைக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அதாவது இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, அதுல வந்து 3 விதமான தண்டனை கிடைக்கும். தண்டனை சொல்லலாம், பனிஷ்மெண்ட் சொல்லலாம், ஏதோ ஒண்ணு அவங்க பே பண்ணி ஆகணும் 3 விதத்துல. அது என்ன விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இந்த பஞ்சபூத சட்டம்னு ஒண்ணு இருக்கு.
பஞ்சபூதம்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? ஹலோ, நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த மாதிரி பஞ்சபூத சட்டம். அந்த பஞ்சபூதம் தான் இந்த உடல்ல இருக்கு. இந்த உடல்ல அதே பஞ்சபூதம் தான் இருக்குது. 72% தண்ணி இருக்குது, 12% நிலம் இருக்குது, 8% காற்று இருக்குது, 4% ஆகாயம், 4% உஷ்ணம் சூடு. இந்த மாதிரி இதுவும் அந்த பஞ்சபூதத்துல தான் இந்த பஞ்சபூதத்துல இருக்குது. யார் ஒருத்தர் ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க உடல் ரீதியான பிரச்சனை அனுபவிப்பாங்க, நோய் அனுபவிப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் அவர் நல்லா ஏமாத்தி சம்பாதிச்சாரு, நல்லா தான் இருக்கிறாரு, அவ்வளவு சம்பாதிச்சாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உடல் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனையா அவங்க அனுபவிச்சுன்னு தான் இருப்பாங்க. எதனா ஒரு நோயை மாட்டிக்கிறாங்க. அப்படி அவங்க அதுல தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா நவகிரக சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நவகிரக சட்டத்துல அவங்க மாட்டிப்பாங்க. நவகிரக சட்டத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சபூத சட்டத்துல உடல் ரீதியா பாதிப்பு அனுபவிப்பாங்க. நவகிரக சட்டத்துல மன ரீதியா பாதிப்பு அனுபவிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் டென்ஷன், விரக்தி, கோபம், வெறுப்பு, ஏழாமை, ஆர்வம், ஏதோ ஒரு மன ரீதியா சுமூகமா இருக்க முடியாது, மன ரீதியா சந்தோஷமா இருக்க முடியாது, மன ரீதியா அமைதியா இருக்க முடியாது, மன ரீதியா சமநிலையில இருக்க முடியாது. அதனால மன ரீதியா ஏதோ ஒரு பாதிப்பு அனுபவிப்பாங்க. ஒண்ணு பஞ்சபூத சட்டம், இல்ல நவகிரக சட்டம். மூன்றாவது ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம், டைம். உங்களுக்கு அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, அவ்வளோ 60 வயசு 65 வயசு 70 நல்லா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அனுபவிக்கவே மாட்டாங்க, அனுபவிச்சே இருக்க மாட்டாங்க. டைம் அவங்களுக்கு கொடுக்காது. அவ்வளவு பணம் இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு டைம் இருக்காது. எதனா ஒரு பிரச்சனை, எதனா ஒரு இது அதுலயே ஓடி கிடப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நான் ஏற்கனவே கூட சொன்ன பார்த்தீங்களா, பணம் 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 பின்னாடி ஓடுவாங்களே தவிர ஒரு சினிமாவுக்கு போறதோ, ஒரு பீச்சுக்கு போறதோ, ஒரு டூருக்கு போறதோ, ஒரு கோயிலுக்கு போறதோ, குடும்பத்துல இருக்கிறவங்க கூட கூட்டு போக மாட்டாங்க. ஒரு நல்லது கெட்டது, ஒரு கல்யாணத்துக்கு போறது, ஏதோ ஒண்ணு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட ஹோல் போக்கஸ் பார்த்தீங்கன்னா பணம் பணம் இருக்கும், டைம் இருக்காது. இந்த 3 விதத்துல எதனா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். தவறான முறையில ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சு பொருளாதாரத்துல அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்த 3 விஷயத்துல, ஒண்ணு பஞ்சபூத சட்டத்துல நோய் வாங்குவாங்க, இல்ல நவகிரக சட்டத்துல மன ரீதியா சைக்கா இருப்பாங்க, மென்டலா அவங்க டிப்ரெஷன்ல இருப்பாங்க, இல்ல மன ரீதியா போராட்டத்துல இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் அவங்களுக்கு அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் தவறான வகையில சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. அது நல்லது கிடையாது, அதை அனுபவிக்க முடியாது. அதனால யார் ஒருத்தர் நேர்மையான வகையில சம்பாதிக்கிறீங்களோ கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஔவை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியுமா? ஔவை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, ஜாதி 2 வழிய வேறில்லை, சாற்றங்கால் நீதி வழுவான் நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கி உள்ளபடி அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஒருத்தர் முறையான வழியில நீங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அதை இல்லாதவங்களுக்கு நீங்க முறையான வழியில இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க தான் பெரியவங்க, கொடுக்காதவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஔவை சொல்றாங்க. அதனால முறையான வழியில சம்பாதிச்சு நீங்க எந்த அளவுக்கு நீங்க தர்மம் பண்றீங்க, எந்த அளவுக்கு உங்களை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்க, குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதுங்களா? நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குடும்பம்ன்றது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நம்ம நீங்க பொருளாதாரத்துல எல்லாம் நீங்க நிறைவா இருந்தாலும் சரி, எதுக்கோசம் பாத்தீங்கன்னா உங்களோட குடும்பம் தான். குடும்பத்தை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்றது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா? ஹலோ, 3 பேர் நீங்க தொழில இல்ல வேலையா முழு ஈடுபாடோட விருப்பத்தோட செய்யணும். அதை செய்யறது ரொம்ப திறமையா செய்யணும். தொழில் எத்திக்ஸ், தொழில் தர்மம், அதாவது ஒர்க் எத்திக்ஸோட செய்யணும். இது 3மே செய்யக்கூடாது. எனி டவுட்? தேங்க்யூ.